Do you have a best friend? I don't have best friend. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய வீடியோ எடிட்டை எப்படி ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை நம்ம மேக் பண்ணுறதை இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் நீங்கள் இன்னும் நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ண மாதிரி இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த இடத்த பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது. ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் இன்னும் நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ண மாதிரி இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ உங்ககிட்ட இருக்கக்கூடிய VN ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட VN ஆப் இல்லைனா இந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ரீன் கலர் ப்ளூ கலரில் ப்ளஸ் ஐக்கான இருக்கும். இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு நியூ ப்ராஜெக்ட்னு இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோன்ற செக்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கக்கூடிய வீடியோவை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அந்த லிரிக்ஸ் வீடியோ வந்து ஃபஸ்ட்டு உங்களுடைய VN ஆப்பில் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து அந்த லிரிக்ஸ் வீடியோவை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ லிரிக்ஸ் வீடியோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபோட்டோன்ற செக்ஷன் இருக்கும். அந்த ஃபோட்டோன்ற செக்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் யாரோட ஃபோட்டோஸ்லாம் வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபோட்டோ எல்லாத்தையுமே வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளூ கலரில் ஏரோ மார்க் இருக்கும். இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் பேஜுக்கு மூவ் ஆகிடும். மூவ் ஆனதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுடைய ஃபோட்டோ எல்லாமே வந்து ஃப்ரேம்க்கு ஏற்ற மாதிரி செட்டாக இருக்கான்னு பாருங்கள். லிரிக்ஸ் வீடியோ வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் இருக்கும். நீங்கள் 9:16 இந்த ரேஷியோவில் எடிட் பண்ண போகிறீங்கன்னா இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரிஜினல்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா 9:16 அந்த ரேஷியோ இருக்கும். நீங்கள் அந்த ரேஷியோ செலக்ட் பண்ணிட்டு அந்த 9:16 இந்த ரேஷியோவில் எடிட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஒரிஜினல் சைஸ் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோன் ஃபுல் ஸ்க்ரீன் வந்து வரும். ஃபோன் ஃபுல் ஸ்க்ரீன் வந்து வரும். ஸோ அந்த ஸ்க்ரீனில் வச்சு எடிட் பண்ணுறதுனால எடிட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய விருப்பம் தான். ஸோ ரேஷியோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து டிஃபால்ட்டாகவே ஆட் ஆயிருக்கும். இந்த பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜை டபுள் கிளிக் பண்ணி டெலிட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணி விட்டுருங்க. ஸோ இப்போ பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜை டெலிட் பண்ணி விட்டதுக்கப்புறம் இப்போ உங்களுடைய 2 ஃபிங்கர் வச்சு இந்த மாதிரி ஜூம் பண்ணுங்கள். ஜூம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஃபோட்டோட ஸ்பேஸ் எல்லாமே இந்த மாதிரி கிடச்சிடும். கிடச்சதுக்கப்புறம் இப்போ லிரிக்ஸ் வீடியோவுக்கு அடுத்திருக்கக்கூடிய ஃபோட்டோ வந்து மூவ் பண்ணி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் இப்போ வந்து ஒவ்வொரு ஃபோட்டோவுமே நம்ம அந்த சாங்கோட பீட் மார்க் அது மாதிரி கட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ட்ரிம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் லிரிக்ஸ் வீடியோவுக்கு அடுத்திருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஃபோட்டோவில் வந்து வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் இப்போ இந்த ஃபோட்டோ வந்து கரெக்டாக 1.90 செகண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த இடத்த மூவ் பண்ணி கரெக்டாக மூவ் பண்ணி எடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக 1.90 செகண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிடுங்க. சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் ஃபோட்டோக்கு வந்து மூவ் ஆகிடும். மூவ் ஆனதுக்கப்புறம் இப்போ செகண்ட் ஃபோட்டோ வந்து நீங்கள் 0.54 செகண்ட்ஸ்க்கு வந்து சேஞ்ச் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக ட்ரிம் பண்ணி வச்சுடுங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் ஃபோட்டோக்கு மூவ் ஆகிடும். மூவ் ஆனதுக்கப்புறம் அகைன் நெக்ஸ்ட் ஃபோட்டோவுமே வந்து 45 செகண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் ட்ரிம் பண்ணி வச்சுருங்க. இப்போ நான் வந்து வச்சுக்கிறேன். ஸோ வச்சதுக்கப்புறம் அகைன் அடுத்த ஃபோட்டோக்கு வந்து மூவ் பண்ணிவிடுங்க. மூவ் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஃபோர்த்து ஃபோட்டோவுமே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 0.54 செகண்ட்ஸ்க்கு வந்து சேஞ்ச் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய 4 ஃபோட்டோவுமே நம்ம சொன்ன மெத்தடில் கரெக்டாக நீங்கள் வந்து ட்ரிம் பண்ணி வச்சுருங்க. இந்த சைஸில் ட்ரிம் பண்ணி வச்சதுக்கப்புறம் அகைன் அடுத்த ஃபோட்டோக்கு வந்து மூவ் பண்ணிடுங்க. மூவ் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய எல்லா ஃபோட்டோக்குமே நீங்கள் 1 செகண்ட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிவிடுங்க. அகைன் அடுத்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு 1 செகண்ட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிவிடுங்க. இதே மெத்தடில் கரெக்டாக நீங்கள் எத்தனை ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அத்தனை ஃபோட்டோ எல்லாத்தையுமே கரெக்டாக நாம் சொன்ன மெத்தடில் டைம் லைனை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருங்க. கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு இப்போ அகைன் ஃபஸ்ட் ஃபோட்டோவில் மூவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எஃபெக்ட்ஸ்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்னு இருக்கும். இதில் உங்களுக்கு பிளாக் பிடிச்சிருந்தா பிளாக் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை ஒயிட் பிடிச்சிருந்தா ஒயிட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் ஃபோட்டோ ஃபுல்லாகவே வந்து இந்த எஃபெக்ட்டை ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ராக் பண்ணி வச்சதுக்கப்புறம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பீரியட்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 0.1 வந்து வச்சுருங்க. அப்போ தான் நமக்கு வந்து டக்குன்னு அந்த எஃபெக்ட் வந்து வர மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். இந்த சிங்கிள் டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ செகண்ட் ஃபோட்டோவில் மூவ் பண்ணி வச்சுட்டு இந்த இடத்த பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜிட்டில் லெஃப்ட்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ இந்த எஃபெக்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஜிட்டில் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் அகைன் அடுத்த ஃபோட்டோ வந்து மூவ் பண்ணி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் அடுத்த ஃபோட்டோக்குமே இந்த ஜிட்டில்
லெஃப்ட்ன்ற இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபோட்டோவை கரெக்ட்டா நீங்க வந்து 0.54, 0.45 அதுக்கப்புறம் 0.54 இந்த 3 ஃபோட்டோவுக்கு நீங்க வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா? இந்த 3 ஃபோட்டோவுக்கு நீங்க வந்து இந்த ஜெட்டில் லெஃப்ட்ன்ற எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்ப என்ன பண்றீங்கன்னா, அந்த 3 ஃபோட்டோவுக்கு அடுத்தது எல்லா ஃபோட்டோக்குமே நீங்க வந்து 1 செகண்ட்ஸா வந்து ட்ரிம் பண்ணி வச்சிருப்பீங்க. இதுக்கு அடுத்தது நீங்க எத்தன ஃபோட்டோஸ 1 செகண்ட்ஸா வந்து சேஞ்ச் பண்ணி வச்சிருக்கீங்களோ, அத்தன ஃபோட்டோ எல்லாத்தையுமே வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஷேக்கின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, இந்த இடத்துல இருக்கும். ஸோ லாஸ்ட்ல இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஷேக்கென்ன்ற எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அகைன் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஏரோ மார்க்க கிளிக் பண்ணீங்கன்னா, நெக்ஸ்ட் ஃபோட்டோக்கு மூவ் ஆயிடும். அகைன் ஷேக்கென் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதே போலவே மூவ் பண்ணி நீங்க எத்தன ஃபோட்டோஸ் ஆட் பண்ணி வச்சிருக்கீங்களோ, அந்த 1 செகண்ட்ஸ்க்கு நீங்க இந்த ஷேக்கென் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்ளை டூ ஆல் எக்காரணத்த கொண்டும் கொடுக்காதீங்க. ஓகேவா? ஸோ இந்த மாரி கொடுத்ததுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட்ல லிரிக்ஸ் வீடியோ எடுத்துட்டு வந்து வச்சுட்டு, டபுள் கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல ஃபில்டர்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அத செலக்ட் பண்ணிட்டு அட்ஜஸ்ட்ன்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ள போயிட்டு லாஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஹெச்இன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து இன்கிரீஸ் பண்ணாலும், டிக்ரீஸ் பண்ணாலும் கலர் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த மாரி கலர் சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குமோ, நீங்க அந்த கலர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் அகைன் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்ப கரெக்ட்டா இந்த மாரி இருக்கும். உங்களுக்கு ஃபோட்டோ, வீடியோலாம் பார்க்கறதுக்கு. ஸோ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த மாரி தான் இருக்கும். இந்த மாரி கரெக்ட்டா நாம சொன்ன மெத்தட்ல எல்லா ஃபோட்டோக்கான எஃபெக்ட்டுமே கரெக்ட்டா வந்து ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஒவ்வொரு ஃபோட்டோக்கு நடுவுல பார்த்தீங்கன்னா, பிளஸ் ஐகான் இருக்கும். இந்த பிளஸ் ஐகான கிளிக் பண்ணீங்கன்னா, இப்ப நம்ம டிரான்சிஷன் எஃபெக்ட் ஆட் பண்ண போறோம். அந்த பிளஸ் ஐகான கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட எஃபெக்ட் வந்து இருக்கும். ஸோ நீங்க இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, லைட்டுன்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டு நீங்க என்ன பண்றீங்க, இந்த மாரி லைட்டா வந்து கம்மி பண்ணிக்கோங்க. சென்டர்ல இருக்கிற மாரியும் வச்சுக்கலாம். உங்களுடைய விருப்பம் தான். இத அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு, அப்ளை டூ ஆல்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்ப தான் நீங்க அப்ளை டூ ஆலே குடுக்குறீங்க. ஓகேவா? ஸோ இந்த மாரி அப்ளை டூ ஆல் கொடுத்ததுக்கு அப்புறம் எல்லா ஃபோட்டோக்கு இடையில இருக்கக்கூடிய பிளஸ் ஐகானுமே உங்களுக்கு வந்து டிரான்சிஷன் எஃபெக்ட் வந்து ஆட் ஆயிடும். ஸோ இதே போலவே நீங்க சிம்பிள் அண்ட் சூப்பராவே வந்து டிரான்சிஷன் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு ஓவராலா உங்களுக்கு வந்து ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா, வீடியோ பார்க்கறதுக்கு இந்த மாரி தான் இருக்கும். ஸோ இந்த மாரி கரெக்ட்டா நாம சொன்ன மெத்தட்ல டிரான்சிஷன் எஃபெக்ட் அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஃபோட்டோக்கான எஃபெக்ட் இது 2மே பெர்ஃபெக்ட்டா ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம், இப்போ ஃபோட்டோ எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ, ஸோ அங்க டைம் லைன வச்சுடுங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த ஐகான் இருக்கும். இந்த ஐகான கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அத செலக்ட் பண்ணிட்டு வீடியோன்ற செக்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம், இப்போ நான் ஆட் பண்ணக்கூடிய பிளாக் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்த இப்போ உங்களுடைய ஃபிங்கர் வச்சு இந்த மாரி ஜூம் பண்ணுங்க. ஜூம் பண்ணி ஃப்ரேமுக்கு ஏத்த மாரி செட் பண்ணி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த இடத்த பார்த்தீங்கன்னா, பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அத கிளிக் பண்ணிட்டு ஸ்க்ரீன்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்க கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துட்டு, டைம் லைன ஃபர்ஸ்ட்ல வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்லயே ஆடியோ சிம்பிள் இருக்கும். இந்த ஆடியோ சிம்பிள கிளிக் பண்ணிட்டு மியூசிக்னு இருக்கும். ஸோ அத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் மை மியூசிக்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா, ஃபைல் ஆப்னு இருக்கும். ஸோ அத செலக்ட் பண்ணிட்டு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் சாங்க வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு உங்களுடைய விஎன் ஆப்ல இம்போர்ட் பண்ணிடுங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் எந்த ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அந்த சாங்க இம்போர்ட் பண்ணி வச்சிருக்கீங்களோ, அந்த சாங்க செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்த யூஸ்ன்னு இருக்கும். ஸோ அத கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த இடத்துல சாங் வந்து ஆட் ஆயிடும். ஆட் ஆயிட்ட பிறகு இங்க சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்க கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த இடத்துல சாங் வந்து ஆட் ஆயிடும். ஆட் ஆயிட்ட பிறகு டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு ஓவரால் ஒரு வாட்டி ப்ளே பண்ணி பாருங்க. ப்ளே பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோட எக்ஸ்போர்ட் ஐகான் இருக்கும். இந்த ஐகான கிளிக் பண்ணி இப்ப நீங்க எடிட் பண்ணக்கூடிய இந்த வீடியோவ உங்களுடைய கேலரிக்குள்ள சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் சிம்பிள் அண்ட் சூப்பராவே நாம ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோவ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபோட்டோஸ்லாம் வச்சு எப்படி இந்த மாரி கெத்தா மாஸா விஎன் ஆப்ல சிம்பிள் அண்ட் சூப்பரா ஃபாஸ்ட்டா எடிட் பண்றதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ இதே போல பல வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அன்டில் தென் see you next video. டாடா. பை.